as per rule of Garner and Murray, any loss of insolvent partner should be divided among other partners in their capital ratio. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆயிரார். ஓகேங்களா? இன்சால்வெண்ட் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இவருடைய லாஸ் இருக்கும் பாத்தீங்களா? எனி லாஸ் ஆஃப் இன்சால்வெண்ட் பார்ட்னர். இன்சால்வெண்ட் பார்ட்னருடைய லாஸ் வந்து ரிமைனிங் பார்ட்னர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா, அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ இருக்கும் பாத்தீங்களா? அதன்படி என்ன பண்ணிப்பாங்கன்னா பிரிச்சுப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? அதுக்கடுத்து to record dishonor of endorsed bill dash account should be debited. அதாவது இப்போ ஒரு endorsed billனா ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ வந்து AB இருக்காங்க. A தான் டிராயர், அந்த பில்லை மேக் பண்றவர். B அப்படிங்கிறவர் டிராயி. இப்போ A தான் எப்போது என்ன இருப்பார் அப்படின்னா பேயா இருப்பாரு. சம்டைம்ஸ் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு இந்த பில்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் பில் அப்படிங்கிறது. சரிங்களா? ஏ தான் டிராயர், அதாவது அந்த பில்லை மேக் பண்றவர். யார் மேல அந்த பில்லை மேக் பண்றாரோ அவருக்கு பேரு டிராயி. மேக்ஸிமம் இவர் வந்து டெப்டரா இருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ வந்து பேயினா யார் அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் பேய். யூஸ்வலி டிராயர் தான் எப்போதுமே பேயா இருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒருத்தருக்கு, இவருடைய கிரெடிட்டார் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு என்ன பண்ணலாம்னா என்டார்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது இப்போ வந்து இந்த என்டார்ஸ் பண்ணும்பொழுது பில்லு டிஸ்கானர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிஸ்கானர் ஆகும்போது எதை வந்து நீங்க டெபிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? யார் டெபிட் பண்ணுவீங்க? டெப்டார் அக்கௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கடுத்து ராம் drew a bill on Shyam on 15th April 2019. Shyam accepted the same on 17th April 2019 for 30 days after sight. What will be the due date of the bill அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்க்கலாம். என்னன்னா ராம் என்ன பண்றாருன்னா draw a bill on ஷாம் மேல பில்ல வந்து ஒரு மேக் பண்றாரு. எப்பனா 15th ஏப்ரல்ல. ஷாம் எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா 17th ஏப்ரல் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ பில் எங்க இருந்து நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டியூ டேட் எங்க இருந்து கால்குலேட் பண்ணணும்னா எப்போ டிராயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ அந்த டேட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டியூ டேட் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ 17th ஏப்ரல். ஓகேங்களா? 17th ஏப்ரல் தான் 2019. ஸோ இந்த பில்லு வந்து எத்தனை நாளைக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஃபார் 30 days. ஓகேங்களா? பார்த்ததுக்கு அப்புறம் 30 days. அப்போ இதுல இருந்து 30 days நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன டேட் வரும்? ஏப்ரல்ல 30 மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுல ஒரு 13 போச்சு, அதுல ஒரு 17. அப்போ 17th May 2019 வரும். இந்த டேட்டை நீங்க அப்படியே போட்டீங்கன்னா தப்பு. பிளஸ் என்ன பண்ணணும்? பில்லுக்கு வந்து 3 நாள் கிரேஸ் டேஸ் இருக்கு. அந்த கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 20th May 2019 வரும். அப்போ 20th May எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு. The following information has been extracted from the books of a sports club. Subscription outstanding 45,000. இதுல வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 6,600 இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 41,000 இருக்கு. க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 13,000 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கரண்ட் இயருக்கு உள்ளது மட்டும் தான் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? கரண்ட் இயருக்கு உள்ளது மட்டும் தான் நம்ம எழுதுவோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இப்போ வழக்கம் போல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டூரிங் த இயர் 15-16 வந்து பாத்தீங்கன்னா 1,80,000. 1,80,000 போட்டீங்க. இது கூட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அட் எண்ட். எப்போதுமே க்ளோசிங் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 1,86,600 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஓப்பனிங்க மைனஸ் பண்ணிடுவோம். ஓப்பனிங்க மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0, 6, 1, 4, 1. ஓகேங்களா? 1,41,600 இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரிசீவ் பண்ணிடுவோம்.
அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த வருஷத்துக்கான அதாவது 2015க்கான ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் தான் 2016க்கு உண்டானது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 41,000 தான் அதாவது பிகினிங் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணோம்னா 006,280 1,82,600 ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளோசிங் வந்து அடுத்த வருஷத்துக்கானது 17க்கு உண்டானது அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம வந்து 16க்கு தான் போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா. இயர் எண்டட் 2016. அப்போ இது 15க்கு உண்டானதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது 15க்கு உண்டானது தான் 15க்கு உண்டான ஸ்டார்டிங் தான் 16க்கு உண்டானதுல வரும். அப்போ 16க்கு உண்டானது ஸ்டார்டிங் தான் வந்து 17க்கு உண்டானது வரும். ஏன்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஓகேங்களா. அதனால அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க 13,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 006 9 6 1,69,600 அதான் ஆன்சர் சரிங்களா. இதுக்கான ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே இதுல இல்ல நான் வந்து அதுல எழுதியிருப்பேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது வந்துடும் ஓகேங்களா. 1,69,600 தான் ஓகேங்களா. அட்வான்ஸுங்கும் பொழுது க்ளோசிங்கை பிளஸ் பண்ணிடணும். அதாவது ஓப்பனிங்கை பிளஸ் பண்ணிடணும், க்ளோசிங்கை மைனஸ் பண்ணிடணும் ஓகேங்களா. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ளோசிங் ஸ்டாக்கை தான் நம்ம எப்போதும் க்ளோசிங் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். க்ளோசிங்கை மைனஸ் பண்ணிடுவோம், ஓப்பனிங்கை நம்ம ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அட்வான்ஸ் வந்து 2015ல இருக்கு பாத்தீங்களா. 2015ல இருக்க ஓப்பனிங் தான் 2016ல இருக்கக்கூடிய க்ளோசிங்கான அமௌண்ட். அப்ப க்ளோசிங்கான அப்ப ஓப்பனிங் தான் க்ளோசிங்கான அமௌண்ட்ங்கும் போது இந்த ஓப்பனிங் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். க்ளோசிங் என்ன பண்ணணும்னா க்ளோசிங் அடுத்த வருஷத்துக்கு தான் வரும், 17க்கு தான் அது வரும் ஓகேங்களா. At the beginning of an accounting year, a club has 19,000 assets, 5,000 liabilities, 1,800 debit balance of the income and expenditure account. The opening capital fund is rupees. ஓகேங்களா. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு மெத்தட்ல போடுவாங்க. நான் யூஸ்வலா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஒரு மெத்தட்ல போடுவேன் ஓகேங்களா. எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நான் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் வந்து ரெஃபர் பண்றது சரிங்களா. என்ன அப்படின்னா இப்போ அட் த பிகினிங் ஆஃப் தன் அக்கௌண்டிங் இயர் கிளப் கேஸ் அசட் எவ்வளவு இருக்கு 19,000 இருக்கு. இது என்னதுன்னா நான் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம போட்டுட்டு இருக்கோம். 5,000 லைபிலிட்டிஸ் இருக்கு. டெபிட் பேலன்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல டெபிட் பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் சர்ப்ளஸ் கிடைக்கும். அப்ப 1,800 ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா இயருக்கான அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கணக்கில் எடுத்துப்போம். இது பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்ல ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்ல ஒர்க் ஆகும். அதே மாதிரி கரண்ட் இயர்ல இருக்கிற மட்டும் தான் நம்ம அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எப்போதும் போல போட்டுருவோம் ஓகேங்களா. அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஓப்பனிங் கேபிட்டல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெபிட்ல இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. கிரெடிட்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க. அது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா சர்ப்ளஸ் ஏன் இங்க மைனஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அது அசட் கூட ஆட் பண்ணிப்பேன் ஓகேங்களா. சர்ப்ளஸ் அப்படின்னா அது அசட், அப்ப அசட் கூட ஆட் பண்ணிப்பேன். அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்ப லைபிலிட்டி என்ன பண்ணிட்டேன் 5,000 போட்டேன். அசட் எவ்வளவு இருக்குன்ட்டு 19,000 இருக்கு. இது ரெண்டுமே கொஸ்டின்ல இருக்கு. 19,000 அசட் 5,000 லைபிலிட்டிஸ் ஓகேங்களா. 5,000 லைபிலிட்டிஸ் 19,000 அசட் போட்டேன். இப்போ இந்த டெபிட் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் எப்போதுமே சர்ப்ளஸ், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து டெபிசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட்ல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸா இருந்தா மைனஸ் பண்ணுவோம், கிரெடிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த கணக்கு போகாம டெபிசிட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், டெபிசிட் இருந்துச்சுன்னா லைபிலிட்டில போட்டுருங்க. இதே வந்து சர்ப்ளஸ் இருந்ததுன்னா அதை அசெட்ல எடுத்து போட்டுருங்க. ஆன்சர் கரெக்டா தான் வரும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் டெபிட் பேலன்ஸ் என்ன பண்ணிட்டேன் அசெட்ல போட்டேன். டெபிட் பேலன்ஸ்ங்கிறது சர்ப்ளஸ், அதனால அசெட்ல போட்டு 1,800 போட்டேன். 20,800 5,000. இப்போ 20,800ல இருந்து 5,000 போச்சுன்னா 15,800 அதான் ஆன்சர் சரிங்களா. நீங்க ரெண்டுமே போடலாம்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A trader does not keep a complete set of books. அப்போ ஒரு ட்ரேடர் என்ன பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம எப்போதுமே ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் drawings minus opening capital minus additional capital இதுதான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ரைட்டுங்களா? இப்போ இங்க க்ளோசிங் கேபிட்டல் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஸ்டார்டட் பிசினஸ் வித் 10,000. அப்ப ஸ்டார்டட் பிசினஸ் வித் 10,000 இது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 10,000 இருக்கு. drawings at ₹500 for the last 6 months. அப்போ லாஸ்ட் 6 monthsக்கு அவன் எவ்வளவு டிராயிங் பண்ணிருக்கான் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். 5 6 30. அப்போ 3000 ரூபாய் என்ன பண்ணிருக்கான், டிராயிங்ஸ் எடுத்திருக்கான். அப்போ டிராயிங்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, டிராயிங்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து ஃபர்தர் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் ₹2000. அப்போ அடிஷனல் கேபிட்டலும் 2000 இருக்கு. அடிஷனல் கேபிட்டல் வந்தாச்சு, ஓப்பனிங் கேபிட்டல் வந்தாச்சு, டிராயிங் வந்தாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் வரணும். க்ளோசிங் கேபிட்டல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆன் 31st December 2014 his total worth asset was 23,700 and his creditors were 3,000 on the same date. Outstanding expenses on the date were ₹500. his net profit during the year would be அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு என்ன பண்ணல, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல, அதுக்கு பதிலா வந்து நெட் அசட்டையும் லைபிலிட்டியில என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்கான். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிரும். ஓகேங்களா, க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்குமா? இப்போ டோட்டல் அசட் என்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னா 23,700 இருக்கு. டோட்டல் அசட் எவ்வளவு இருக்கு, 23,700 இருக்கு. இதுல இருந்து கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது லைபிலிட்டியா, அப்போ அது 3000 ரூபாய். அதுக்கடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அது லைபிலிட்டியா, அது ஒரு 500 ரூபாய். அப்போ 3500 ரூபாய் மைனஸ் பண்ணிடணும். 23,700ல இருந்து 3500 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 0 2 0 20,200. இதான் வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ 20,200 க்ளோசிங் கேபிட்டல். டிராயிங்ஸ் இங்க போட்டிருக்கேன் பாருங்க, 5 6 30 3000. ஓப்பனிங் கேபிட்டல் 10,000 இங்க இருக்கு பாத்தீங்களா. ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டார்டட் பிசினஸ்னாவே அது ஓப்பனிங் கேபிட்டல் தான். அடிஷனல் கேபிட்டல் இடையில வந்து ஃபர்தரா அவர் எவ்வளவு ஆட் பண்ணிருக்காரு, 2000 ரூபாய். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு என்ன பண்ணிடும், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, பாத்துடலாமா? இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் இதெல்லாம் போட்டாங்க. பட் இந்த க்ளோசிங் கேபிட்டல் எனக்கு கொடுக்கல, டேரக்டா கொடுக்கல. அதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டோட்டல் அசட்டையும் டோட்டல் லைபிலிட்டிஸும் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது எனக்கு 20,200 கிடைக்குது. அதான் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 11,200 தான் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் இஸ் டெபிட்டட் டு. குட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சென்ட் பண்றாங்க. அப்ப அதை வந்து எங்க டெபிட் பண்ணுவாங்க, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான் டெபிட் பண்ணுவாங்க. குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் டெபிட்டட் டு குட்ஸ் சென்ட் வந்து குட்ஸ் அனுப்புறாங்க இல்லையா, அப்ப குட்ஸ் சென்ட் எங்க வந்து இது பண்ணுவாங்க, ஓகேங்களா, அப்போ வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா the abnormal loss on consignment is credited to. abnormal loss வந்து கன்சைன்மெண்ட்ல எதுல வந்து கிரெடிட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல தான். அதுவும் வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா, குட்ஸ் சென்ட், குட்ஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட் பண்றேன் அப்படின்னா அதை கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்க, கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்க. அப்நார்மல் லாஸை கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து when unsold stock is taken away by a co-venturer then dash account will be debited. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் ரன் பண்றாங்க இல்லைங்க, அப்போ வந்து ஜாயின் வெஞ்சர்ல சொல்றேன், ஜாயின் வெஞ்சர்ல பார்ட்னர்ஸ்னு சொல்லக்கூடாது, அவங்க என்ன சொல்லணும், கோ வெஞ்சர்னு சொல்லணும். இப்போ வந்து
பிசினஸ்ல அன்சோல்டு ஸ்டாக், விற்காத ஸ்டாக் என்ன பண்றாருன்னா அவரு கோவென்ச்சரை எடுத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது எதை டெபிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவென்ச்சர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா, கோவென்ச்சர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா, கோவென்ச்சர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 181ல பிஆர்எஸ் பற்றி கேட்டிருக்காங்க. Debit balance as per cash book as on 31st March 2021 in rupees 4,000. Checks deposited but not yet cleared amounted to rupees 300 and checks issued but not presented yet of rupees 200. The bank allowed interest amounting to rupees 100 and collected dividend rupees 100 on directly. Balance as per passbook should be dash on the date. இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்புக்கோட பேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்கும் போது கேஷ் புக் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க. செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர்ட் அமௌண்டட் டு rupees 300 இருக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது செக் டெபாசிட்னு இருக்கு. ஓகே, செக் டெபாசிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் புக்ல இருந்து மைனஸ் பண்ணிடுவோம். செக் டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனா வந்து அமௌண்ட் இன்னும் கிளியர் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் புக்ல இருந்து மைனஸ் தான் பண்ணுவோம். சரிங்களா, சரி, அதுக்கடுத்து இதை விட்டுறலாம். செக்ஸ் issued but presented yet of rupees 200. ஓகேங்களா, பட் நாட் presented போட்டுக்கோங்க, பட் நாட் yet presented. ஓகேங்களா, அப்போ அது 200. அந்த 200 என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். இங்க நாட் வரணும். ஓகேங்களா, செக் என்ன பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க, பட் நாட் ப்ரெசென்ட் இன்னும் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஆட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து பேங்க் அலோடு இன்ட்ரெஸ்ட், நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேஷ் புக்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கலெக்டட் டிவிடெண்ட் rupees 100 ஆன் டைரக்ட்லி. பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்காக டிவிடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, நம்ம கேஷ் புக்ல என்ட்ரி பண்ணாமல் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஒன்று எதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம், கொடுத்தீங்கன்னா 0 0 4 4400. இந்த 4400 எதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கேஷ் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர்டு. ஓகேங்களா, நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம், பட் பேங்க் வந்து இன்னும் கிளியர் பண்ணல. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிப்போமா. அப்போ 300 மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 4100 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். ஓகேங்களா, அதான் பாஸ்புக்கோடைய பேலன்ஸ். அதுக்கடுத்து a company uses straight line method of depreciation for an equipment that cost rupees 28,000, has salvage value of rupees 3,000 and has a 5 years useful life. What will be the book value of the asset at the end of third year? ஓகேங்களா, அதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறாங்க. மெஷினரியோட காஸ்ட் என்ன, அதாவது எக்யூப்மெண்டோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28,000, அதனுடைய ஸ்கிராப் பார்த்தீங்கன்னா 3,000, அதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய அசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் இல்லது சால்வேஜ் வேல்யூ டிவைட் பை யூஸ்ஃபுல் லைஃப் எவ்வளோ, இதான் நமக்கு ஃபார்முலா. காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000, ஸ்கிராப் எவ்வளோங்க 3,000, மொத்தம் யூஸ்ஃபுல் லைஃப் 5 இயர்ஸ். அப்போ 25,000 டிவைட் பை 5, 1 5 5 5 5 25, அப்போ 5,000. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னா 5,000 ஆகுது. இப்போ இங்க எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் புக் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும், 15,000 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் ஆயிருக்கும். அப்போ அசட்டோட வேல்யூ எவ்வளவு, மொத்தம் 28,000 ரூபாய். 28,000 ரூபாயில 15,000 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு வருங்க, 8ல 5 போச்சுன்னா 3, 2ல 1 போச்சுன்னா 1, 13,000 ரூபாய். ஓகேங்களா, டி தான் ஆன்சர். அதுக்கடுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் நான் வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் சொல்றேன். அந்த டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா இது நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு இந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 கேட்டகரி சொல்றேன், அதுல எந்த கேட்டகரி இது ஆப்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு
நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா சொல்றேன். ஓகேங்களா? ப்ராஃபிட் X% ஆன் காஸ்ட். ஓகேங்களா? அதாவது ப்ராஃபிட் வந்து காஸ்ட்ல இவ்வளவு பெர்சன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அது ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்ல எவ்வளோ? ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்ல ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா எக்ஸ் 100 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 100. சரிங்களா? அதாவது ப்ராஃபிட் வந்து காஸ்ட்ல இவ்வளவு சதவீதம் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து சேல்ஸ்ல எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் டிவைட் பை 100 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? அதுக்கடுத்து ப்ராஃபிட் Y% on sales. Profit on cost. Y divided by 100 minus Y into 100. Okay. இப்போ பாருங்க சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது சேல்ஸ்ல இவ்வளவு பெர்சன்ட், அதாவது சேல்ஸ்ல இவ்வளவு பெர்சன்ட் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் என்னன்னா Y% on sales. சேல்ஸ்ல இத்தனை பெர்சன்ட் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. அதாவது அப்போ வந்து காஸ்ட்ல ப்ராஃபிட் எவ்வளவு சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா y divided by 100 minus y into 100 அப்படின்னு போடணும். இந்த y அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பெர்சன்டேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 100 plus x into 100. ஓகேங்களா? இது into 100. சரி, இங்க பாருங்க, இங்க 100 plus x இருக்கும். சரி, இங்க ப்ராஃபிட் வந்து காஸ்ட்ல இவ்வளவு சதவீதம் கொடுத்துட்டாங்க இதே மாதிரி. ஆனா இங்க சேல்ஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, இங்க காஸ்ட் அதாவது ப்ராஃபிட் கேட்டிருந்தாங்க. சேல்ஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க சேல்ஸ்ல காஸ்ட் as percent of சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ்ல எத்தனை சதவீதம் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 100 divided by 100 plus x into 100 நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா போட்டுக்கணும். சரிங்களா? அப்படி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, காஸ்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 25. அப்போ 100 காஸ்ட். சரிங்களா? 25 ப்ராஃபிட். காஸ்ட் எவ்வளோ 100. 125ல 100 காஸ்ட் அப்படின்னா இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் சோல்டு. அப்ப காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்கேன்? 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கேன். அப்ப 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கும் பொழுது 125 நான் வித்த விலை, காஸ்ட் இவ்வளவு அப்படின்னா 2000க்கு காஸ்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப 100 டிவைட் 125 இன்ட்டு 2000 அப்படின்னு போட்டீங்கன்னா 425 சார், 525 சார், 145 சார் 20. ஓகே, அதுக்கடுத்து 44 சார் 16. 1600 ரூபாய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சரிங்களா? அதான் காஸ்ட். ஓகே, அதாவது இது நான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்க என்ன காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட கண்டுபிடிச்சு இருக்காங்க. ஓகேங்களா? சேல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. அப்போ சேல்ஸ்ல காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா நீங்க மாத்திக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் allowed on partners loan will be debited to. எதுக்கு டெபிட் பண்ணுவீங்க? பார்ட்னர்ஸ் லோன் இருக்கு பாத்தீங்களா, அதை எந்த அக்கௌண்ட்ல நீங்க டெபிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? அதான் கரெக்டா. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் கிரெடிட்டட் டு. கண்டிப்பா இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால எடுத்து வச்சிருக்கேன். த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் கிரெடிட்டட் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க கிரெடிட் பண்ணுவீங்க? அவங்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து மிஸ்டர் எக்ஸ் a partner in a partnership firm withdraws rupees 2000 at the end of each month. Rate of interest is 5%. Interest on drawings at the end of
year will be. இல்ல ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டுனா 5.5, மிடில்னா 6, பிகினிங்னா 6.5. அவ்வளவுதான். எண்டு, மிடில், பிகினிங். சரிங்களா? ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிராயிங்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் டிராயிங்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது கூட எவ்வளவு ரேட் போட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து ஆவரேஜ் பீரியட் என்ன அப்படின்னு பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு எவ்வளவு அப்படின்னா எண்ட் ஆஃப் ஈச் மந்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 12 மந்த்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 2000னா 24,000. ஓகேங்களா? அதாவது 2000 அட் எண்ட் ஆஃப் ஈச் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அக்கௌண்டிங் இயர்ல எவ்வளவு இருக்கு? 12 மந்த்ஸ். அப்போ 12 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 24,000 இன்ட்டு ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5%. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்க தான் நம்ம கவனிக்கணும் ஆவரேஜ் பீரியட். ஓகேங்களா? ஆவரேஜ் பீரியட் தான் நம்ம போடணும். இப்போ எண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? 5.5 தான் எடுத்துக்கணும். அப்போ எண்ட்ல கொடுத்துருக்கனால 5.5 டிவைட் பை 12 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1 5 சார் 5. இல்ல இந்த 5 எப்படி இருக்கட்டும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 12 இருக்கா? 1 12 சார் 12, 2 12 சார். அப்போ 20 இன்டூ 5 இன்டூ 5.5 இவ்வளோதான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அதுக்கடுத்து 100 இன்டூ 5.5. 5.5னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 550 தான் என்னது ஆன்சர். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதாவது என்ன 24,000 இருக்கு இன்டூ 5/100 இன்டூ 5.5 டிவைட் பை 12 இருக்கு. நான் இந்த 12 1 12 சார் 12, 2 12 சார் 24ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்க 2000 இருக்கும். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டா இங்க 20 இருக்கும். 20 இன்ட்டு 5 இன்ட்டு 5.5 இருக்கும். 20 இன்ட்டு 5 100. 5.5 இன்ட்டு பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 550 தான் ஆன்சர். When a bill of exchange is endorsed by a drawer to his creditor and is discounted by the drawee at the time of maturity, what will be the journal entry in the books of drawer? ரொம்ப எதிர்பார்க்குற கொஸ்டின்ங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிராயர் இருக்காரு பாத்தீங்களா? டிராயரு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பில்லை என்டார்ஸ் பண்றாரு. சரிங்களா? என்டார்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மெச்சூரிட்டி டேட்ல இந்த பில்லு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய புக்ல, அதாவது டிராயரோட புக்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி என்ட்ரி பண்ணுவோம்னா டிராயி அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இப்படிதான் என்ட்ரி பண்ணுவோம். In case of sudden holiday, ஓகேங்களா? sudden holiday maturity date falls on next following day. அதான் கரெக்ட். இதே வந்து பப்ளிக் ஹாலிடே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சது. அப்படிங்கும்பொழுது நம்ம ப்ரீவியஸ் டேல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மெச்சூரிட்டி டேட்டுக்கான அமௌண்ட்டை வந்து மெச்சூரிட்டிக்கான அமௌண்ட்டை நம்ம கட்டிடணும். இதே வந்து சடன் ஹாலிடே வருது அப்படிங்கும்போது மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், அந்த சடன் ஹாலிடே முடிஞ்சு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து which of the following is not a capital receipt? இதுல எது கேபிட்டல் ரெசிப்ட் இல்லைன்னு கேக்குறாங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கேபிட்டல், டோர்னமெண்ட் ஃபண்டு கேபிட்டல் ஃபண்டு, லெகசி கேபிட்டல் ஃபண்டு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இது என்னது அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட். ஓகேங்களா? ரெவன்யூ ரெசிப்ட். அப்போ டி தான் ஆன்சர். அதுக்கடுத்து how will you deal legacy in accounts of not for profit organization கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெகசி எப்போது என்ன பண்ணிப்போம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் இருக்கு பாத்தீங்களா? பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் ஃபண்ட் கூட நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆடட் டு கேபிட்டல் ஃபண்ட். ஓகேங்களா? the balance of goods on consignment account is transferred to. இப்போ வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் குட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த குட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். a loss which is natural and unavoidable. natural loss என்ன சொல்லுவோம்? நம்ம நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா?
when co-venture initially contribute for a joint venture, which account should be debited in case of separate set of books are maintained அப்படின்னு பாத்தீங்கன்னா joint bank account to co-venture account. அதுக்கான என்ட்ரி இதுதான். சரிங்களா? இப்போ ஜாயின் வெஞ்சர் என்ன பண்ண, அதாவது ஜாயின் வெஞ்சர் அக்கௌண்ட்ல கோ-வெஞ்சர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்ப டெபிட் வாட் கம்ஸ்னா பேங்க், ஜாயின் பேங்க் அக்கௌண்ட் டு co-venture account. யார் கொடுக்குறா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். கிரெடிட் த கிவர். A and B entered into joint venture. They agreed to share profit and loss equally. A purchase of goods worth rupees 16,000, goods of rupees 4,000 were destroyed by fire. Insurance claim of rupees 3,000 is received. B sold the rest of goods for rupees 20,000. A and B share profits equally. A share of profit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஜாயின் வெஞ்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாயின் வெஞ்சர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்க, ஏவோட ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல பொறுத்த வரைக்கும் ஜாயின் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஜாயின் வெஞ்சர் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பிளஸ் கிளைம் மைனஸ் பர்ச்சேஸ், இதை போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? சேல்ஸ் எவ்வளோ? ஏ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஒர்த் 16,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது, பர்ச்சேஸ் கிடையாது, இது சேல்ஸ் கிடையாது. குட்ஸ் ஆஃப் ருபீஸ் 4,000 were destroyed by fire, இதுவும் கிடையாது. இன்சூரன்ஸ் கிளைம் 3,000, ஸோ 3,000 கிளைம் வந்து 3,000, இது நம்ம எழுதி வச்சுக்கலாம். பி சோல்டு த ரெஸ்ட் ஆஃப் குட்ஸ் ஃபார் 20,000, அப்போ சேல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20,000. அப்போ சேல் 20,000, கிளைம் வந்து 3,000, அப்போ 23,000ங்களா? 23,000 மைனஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கு? பர்ச்சேஸ் 16,000 இருக்கு. ஓகேங்களா? ஏ பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஒர்த் 16,000, 16,000 இருக்கு. இப்படிங்கும் பொழுது ப்ராஃபிட் என்னதுங்க? 7,000. ஓகேங்களா? 4 அங்கிட்ட ஒரு 3. ஓகேங்களா? 7,000 தான் என்னது ப்ராஃபிட். இங்க என்ன பண்ணிருக்காங்க? ப்ராஃபிட்டை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 7,000 ரெண்டா பிரிச்சு எவ்வளவு வரும்? 3,500, 3,500. அப்ப ஏவோட ஷேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3,500 தான் கரெக்ட். அதுக்கடுத்து A and B entered into joint venture. A supplied goods worth 7,000 and incurred expenses of rupees 3,000. B sold the goods for 10,000 and incurred expenses of 500. What is the amount of final remittance அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு அதே மாதிரி தான் நமக்கு ஜாயின் வெஞ்சர் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அப்புறம் தான் நம்ம ரெமிட்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் பிளஸ் கிளைம் பர்ச்சேஸ் பிளஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ இங்க சேல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏ சப்ளைட் குட்ஸ் வராது. அண்ட் இன்கர்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 300. பி சோல்டு த குட்ஸ் ஃபார் அப்போ சோல்டுனா விற்கிறது. அப்போ விற்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். கிளைம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிளைம் எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து பர்ச்சேஸ்ல பார்த்தீங்கன்னா 7,000. ஏ என்ன பண்றாரு? ஏ தான் வந்து குட்ஸ் சப்ளை பண்றாரு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ தான் குட்ஸ் சப்ளை பண்றாரு, வெளியில இருந்து வாங்கல. அதுக்கடுத்து இன்கர்ட் எக்ஸ்பென்சஸ், அப்ப எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்க்கணும். அதே மாதிரி விற்கும் பொழுது 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, அதுல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஏற்படுது? 500 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுது. இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? அப்போ 10,000 மைனஸ் 7,300, 7,800. 7,800னா இதுல ஒரு 200, 2,200. ஓகேங்களா? 2,200 ரூபாய். இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்களா? ஓகே. இப்போ வந்து 2,200னா எதுவுமே சொல்லலைன்னா ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆளுக்கு 1,100 ரூபாய், ஆளுக்கு 1,100 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபைனல் ரெமிட்டன்ஸ். இப்ப பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் இங்க பி டு ஏ போடுறோம், ஏ டு பி ஏ டு பி ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்ஸ் யார் சப்ளை பண்ணிருக்கா?
ஏ சப்ளைடு குட்ஸ் ஒர்த் 7,000. அப்ப ஏ தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குட்ஸ் வந்து சப்ளை பண்ணிருக்காரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பி தான் என்ன பண்ணணும், ஏக்கு வந்து ரெமிட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதே மாதிரி சேல்ஸ் மைனஸ் பீஸ் எக்ஸ்பென்சஸ், இவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும், இவருடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடணும். பார்த்தோம்னா நம்ம கேன்சல் வந்துடும். 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கோம். பியோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 500, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 1100 இங்கே இருக்கு, 1100. பியோட ப்ராஃபிட்டை நம்ம கழிச்சிடறோம், பியோட எக்ஸ்பென்சஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறத ஏக்கு நம்ம ரெமிட் பண்ண வேண்டிய அமௌண்ட். அப்போ வந்து 1600, இங்கே 10,000. அப்போ 1600 10,000 அப்படின்னா ஒரு 400 மிச்சம், 8,400. ஓகேங்களா? 9,000 10,000. ஓகே. அப்ப 8,400 தான் என்ன பண்றது அப்படின்னா பிக்கு ஏ ரெமிட் பண்ணக்கூடிய அமௌண்ட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which of the following statement is true? When a separate set of books is maintained, expenses paid by venturer will be credited to joint bank account. ஓகே, இது என்னதுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா when a separate set of books is maintained, expenses paid by venturer will be credited to venture capital account. சரி, அதுக்கடுத்து when a separate set of books is maintained, expenses will be credited to joint venture account. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் வர்றது ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும். சரிங்களா? எப்போதுமே 2 பேரும் செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது எக்ஸ்பென்சஸை வெஞ்சரர் பே பண்ணாரு அப்படிங்கும் பொழுது எதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சரர் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் பே பண்ணா என்ன என்ட்ரி அப்படின்னு இருக்கு. நான் செட் ஆஃப் செப்பரேட்டா புக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சில ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நான் எழுதி கொடுத்துட்றேன், நீங்க அதை நல்லா பை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். அதாவது 2 பேரும் செப்பரேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து வெஞ்சரர் பே பண்றாருன்னா அந்த இடத்துல யாரை கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் பண்ணுவோம். சரிங்களா? மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து செப்பரேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணல. ஓகேங்களா? 2 பேரும் செப்பரேட்டா புக்கை மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான் மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட். மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போடுறோம். மெமரண்டம் ஜாயின்ட் வெஞ்சர் அக்கௌண்ட் வந்து போடுறோம். மெமரண்டம் ஜாயின்ட் அக்கௌண்ட் வெஞ்சர் வந்து என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலா ரியலா நாமினலான்னு பார்த்தீங்கன்னா நாமினல் தான். ஓகேங்களா? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டும் நாமினல் தான். சரிங்களா? அதுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஷோஸ் எ பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க். அதுதான் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சொல்லும். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்ட். சர்ப்ளஸ் டெபிசிட் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சொல்லும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வச்சு தான் சர்ப்ளஸா இல்லை டெபிசிட் நம்ம கண்டுபிடிப்போம். The noting charges levied on discount of an endorsed bill by the notary public are to be borne by obviously drawee தான். obviously யாருங்க? drawee. இங்க drawee கொடுக்கல, அதனால அந்த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்கானர், டிஸ்கானருக்கு யாரு பொறுப்போ அவரும் நம்ம ஆப்ஷன்ல இருக்குது, நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நம்ம இது இல்லாம டிராயி இருந்துச்சுன்னா டிராயி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? கொஸ்டின் ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்லை என்டார்ஸ் பண்றாங்க, அந்த என்டார்ஸ் பண்ணும்போது என்டார்ஸ் பண்ணும்போது டிஸ்கானர் ஆயிருது. ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்கானர் வந்து யார் பண்ணுவாங்கன்னா நோட்டரி பப்ளிக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? அந்த நோட்டிங் சார்ஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். அதை யார் பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில்லு டிஸ்கானர் யாருனாலும்
ஆச்சோ அவங்க தான் என்ன பண்ணிக்கணும்னா அந்த நோட்டிங் சார்ஜஸை பேர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த கொஸ்டின் வந்து ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் வேணா அதுக்கு ப்ரூஃப் வேணாலும் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதனால அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 5 காலம்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்ல 5 காலம்ஸ், லெஜர்ல 8 காலம்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம்